தொழுகையாளியாக இருப்போம், அப்புறம் பார்த்தா மதுவுக்கு அடிமையாயிருவோம். குறிப்பிட்ட நாள் தொழுகையாளியாக இருப்போம், அப்புறம் பார்த்தா மாதுவுக்கு அடிமையாயிருவோம். குறிப்பிட்ட நாள் தொழுகையாளியாக இருப்போம், அப்புறம் பார்த்தா சூதுக்கு அடிமையாயிருவோம். நிரந்தரமாக மௌத்து வரைக்கும் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம்னு நமக்கு தெரியாது. இப்போ அங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிரந்தரமாக அல்லாஹை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அரஃபாவை பயன்படுத்த வேண்டும். அந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும். அந்த நாள் என்ன செய்வது? பகலிலே நோன்பு இருப்பது, குர்ஆனை ஓதுவது, திக்ரு செய்வது, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பது, ஐம்புலங்களையும் அடக்கிக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு அல்லாஹ்வே போதுமான் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பது. மொத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அரஃபா நாளில் நோன்பு நோற்றார்களோ அடுத்த அரஃபா வரைக்கும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான், அவர் பொருளாதாரத்தை பாதுகாக்கிறான், அவரை தீமை செய்ய விடாமல் அல்லாஹ் முழுமையாக பாதுகாக்கிறான். இவ்வளவு விஷயம் தம் கட்டி சொல்றது, நேரத்தை பாஸ் பண்ணுறதுக்கு கிடையாது, அமல் செய்கிறதுக்கு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நாளைய மறுதினம் துல்ஹஜ் பிறை 9 ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது நமக்கு விடிந்தால் அது சஹராகத்தான் இருக்க வேண்டும், அரஃபாவுடைய நோன்பாகத்தான் இருக்க வேண்டும்.